செக்குலர் பறையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கேன். தன்னூத்துன்னு சொல்லி ஒரு கிராமத்த பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எங்கன்னு பார்த்தோம்னா, கத்தி திரைப்படத்துல. அந்த படத்துல விஜய் அவர்கள் அந்த தன்னூத்து கிராமத்த காப்பாத்துறதுக்காக கார்ப்பரேட் நிறுவனங்கள் கூட போராடி கஷ்டப்பட்டு வீராணம் ஏரியோட கால்வாய்க்குள்ள உட்கார்ந்துகிட்டு, வீரமான வசனத்த பேசிக்கிட்டு வெளில வந்து "காத்து காத்து காத்த வச்சு ஊழல் பண்ற ஊரு சார்" அப்படின்னு டயலாக்லாம் பேசி சில்லறைய நம்மலாம் சிதற விட்டோம். அப்படி ஒரு நிகழ்வுல அவரு வந்து நடிச்சிருந்தாரு. உண்மைக்குமே ஒரு மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு நபரா நமக்கு தெரிஞ்சாரு. இப்போ என்னன்னா, ரியாலிட்டில விஜய் இருக்காருல்ல, நம்ம முதலமைச்சர் விஜய். அவரு எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான், திமுக தான் சொல்லி பழிய தூக்கி போட்டு, 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 போட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்ட நாசப்படுத்தக்கூடிய ஒரு நாசகார செயல்ல அவரு ஈடுபட்டிருக்காரு. சூயஸ்ன்னு சொல்லி ஒரு நிறுவனம். இவன் யாருன்னு பார்த்தோம்னா, அர்ஜென்டினா இந்த மாதிரியான நாடுகள்ல நிலத்தடி நீர உறிஞ்சி, அந்த நாட்டு மக்களால விரட்டி எடுக்கப்பட்ட ஒரு நிறுவனம். அவன் இன்னைக்கு இந்தியாக்குள்ள வந்திருக்கிறான். குறிப்பா தமிழ்நாட்டுக்குள்ள கால் பதிச்சிருக்கிறான். நம்ம எப்படி கரண்ட் பில்லு கட்டுறோம். ஈபி பில்லு கட்டுனாங்கன்னா கரண்ட் குடுப்பாங்க. இல்லாட்டி பீஸ் கேட்ட புடிங்கிட்டு போயிடுவாங்க. இப்ப கரண்ட் ஒழுங்கா குடுக்குறது இல்ல இந்த ஆட்சியில. இப்ப இது மாதிரி இந்த சேலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகள் நம்ம சூயஸ் நிறுவனத்துக்கு மாசம் மாசம் பணம் கட்டினா மட்டும் தான். வாட்டர் பில் அப்படின்றத கட்டினா மட்டும் தான், அவன் நமக்கு தண்ணி குடுப்பான். இது மட்டும் இல்ல. இப்ப நீங்க ஒரு புது வீடு கட்டுறீங்க. போர் போடணும். போர் போட போறீங்க அப்படின்னா, நீங்க போர் போடணும்னா அவன்கிட்ட தான் நீங்க போய் பர்மிஷன் வாங்கணும். ஒரு விவசாயம் பண்றீங்க. ஒரு போர் போடணும். தண்ணி வரல அப்படின்னா, நீங்க விவசாயம் பண்றதுக்கு போர் போடுறதுக்கு கூட அவன்கிட்ட தான் போயி நீங்க பர்மிஷன் வாங்கணும். இப்படிப்பட்ட ஒரு அரசாணைய தாவேக அரசாங்கம், அதுவும் முதலமைச்சர் அவருடைய கையொப்பம் போட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருக்கு. இது எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம். இதுக்கும் திமுக தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்க போறீங்களா? என் மேல பழிய தூக்கி போடுறாங்க, பழிய தூக்கி போடுறாங்க. ஒப்பாரி வைக்க தெரியுதுல்ல? ஒப்பாரி வைக்க தெரியுதுல்ல? இப்போ இந்த செயலுக்கு யாரு பொறுப்பேத்துப்பா? யார் பொறுப்பேத்துப்பா? ஏற்கனவே கர்நாடகால இருந்து நமக்கு தண்ணி குடுக்கல. ஆல்ரெடி விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க. இது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கு நீங்க குடுத்த முழுமையான கடன் தள்ளுபடின்ற விஷயத்த நீங்க பண்ணலன்னு சொல்லி இன்னைக்கு விவசாயிகள் சாட்ட எடுத்து தான் உடம்புல அடிச்சுக்கிட்டு போராட்டம் பண்றாங்க. பொணம் மாரி வேஷம் போட்டு போராட்டம் பண்றாங்க. ஒட்டுமொத்த விவசாயத்தையுமே அழிக்கக்கூடிய செயல்பாட்டுல இன்னைக்கு விஜய் அவர்கள் இறங்கிட்டாரு. இதுல மிக முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இந்த சூயஸ் நிறுவனத்துக்கு இவங்க குடுத்திருக்க இந்த ஒப்புதல் தான். இது எந்த அளவுக்கு ஒரு கேவலமான செயல்னா, 4200 சில்ற கோடி இவங்க டெண்டர் விட்டுருக்காங்க. இந்த தாவேக அரசாங்கம். அ உங்களுக்குலாம் கேவலமா இல்ல? கேவலமா இல்ல? இதுல தாவேக்காக்காரனுங்க எங்க அண்ணன பார்த்து நீ எப்படி கேள்வி கேட்கலாம்? உனக்கு என்ன தகுதி இருக்கு? உங்க அண்ணன் இந்த நிலத்தடி நீர தாரவாக்குறதுக்கு உங்க அண்ணனுக்கு என்னடா தகுதி இருக்கு? யார்ரா ரைட்ஸ் குடுத்தது? முதலமைச்சர்னா அந்த வேலைய தான் பார்க்கணும். தமிழ்நாட்ட சீரழிக்கக்கூடிய வேலையில ஈடுபடக்கூடாது. தண்ணியும் ஒரு விதமான கனிம பொருள் தான். நீ இன்னைக்கு ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட இது மாரி குடுக்குறன்னா, தனியார் நிறுவனம் அவன் மக்களுக்காக செயல்படுவானா? இல்ல சுயநலமா செயல்படுவானா? அவனுக்கு மனசாட்சின்றது இருக்குமா? இருக்காதா? சத்தியமா சொல்றேன் துளியளவு கூட அவனுக்கு இருக்காது. துளியளவு கூட அவனுக்கு இருக்காது. போட்ட காச எப்படி ரிட்டர்ன் எடுக்கலாம்? இன்னும் ஒரு 1000 கோடி எப்படி சேர்த்து எடுக்கலாம்? அப்படின்னு தான் அவன் பிளான் பண்ணுவான். அழிச்சிருவான். விவசாயமே இல்லாம அழிச்சிருவான். நிலத்தடி நீரே அப்படின்ற அந்த கான்செப்ட்டே இல்லாம அழிச்சிருவான். படத்துல உட்கார்ந்துகிட்டு வீரவசனம் பேசினா போதுமா உங்களுக்கெல்லாம்? நிஜத்துல நடக்குது. இப்ப உங்க அண்ணன் எந்த சாக்கடைக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு? எங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு? இதுல தாவேக்கா தற்குறிங்கல்லாம். எங்க அண்ணன் வந்து முதல்வன் படம் மாதிரி அவர் வந்து ரவுண்ட்ஸ்ல இருக்கிறாரு. ஊர் பொறுக்குறாரு அவரு. ஊர் பொறுக்கி, தெரு பொறுக்கி அவங்க அண்ணன். ஏய் நான் தப்பா சொல்லலப்பா. ஊர் ஊரா போய் பொறுக்கிகள பொறுக்கக்கூடிய பொறுப்பு அவருக்கு இருக்கு. அதனால அவர ஊர் பொறுக்கி அப்படின்னு நான் பதிவு பண்றேன். சரியா? என்ன டேஷ்க்குடா உங்க அண்ணன் தூக்கி நீ கார்ப்பரேட் நிறுவனத்தில குடுத்து வச்சிருக்கான். எவனாவது ஒரு வார்த்தை கேட்கிறீங்களாடா? இதனுடைய விளைவு எவ்ளோ மோசமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமாடா? இது போதாதுன்னு சொல்லி காஞ்சிபுரம் பக்கத்துல ஏஐ தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு கம்பெனிக்கு இவங்க டெண்டர் விட போறதா ஒரு செய்தி ஒண்ணு போயிட்டு இருக்கு. இன்னும் கன்ஃபார்ம் ஆவல போல.
செய்தி போயிட்டு இருக்கு. அப்படி ஒரு விஷயம் நடந்தா நிலத்தடி நீர் அவன் உறிஞ்சி எடுப்பான் தெரியுமா? அவன் அழிச்சேருவான் தெரியுமா? ஏற்கனவே சென்னை, காஞ்சிபுரம் போன்ற பகுதிகள்ல நீர் தட்டுப்பாடுன்றது இருக்கு. வெயில் காலம்லாம் வந்துச்சுன்னா மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இன்னைக்கு இப்படி ஒரு விஷயத்துக்கு, இப்படி ஒரு செயல் திட்டத்துக்கு நீங்க ஆதரவு தெரிவிக்கிறீங்கன்னா, நீங்கலாம் யார்றா மொத? நீங்கலாம் பாஜகவோட பி டீம்லாம் கிடையாதுடா நீங்க. சத்தியமா சொல்றேன், நீங்க பாஜக பி டீம்லாம் இல்ல. நீங்க வெளிநாட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஒத்து ஊதக்கூடிய பயலுக. நீங்கலாம் அதை விட மோசம். பாஜக காரனா இருந்தா கூட இந்த இந்தியான்ற கட்டமைப்புக்காக அவன் ஏதாவது யோசிப்பான். ஆனா நீ அழிக்கணும்னு யோசிக்கிற. இது எப்பேற்பட்ட மோசமான சிந்தனை, எப்பேற்பட்ட மோசமான திட்டம். இதை எதிர்த்து விவசாயிகள் போராட்டத்துல இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் எதிர்கட்சிகள் யாரும் இதை எதிர்த்து இதை கண்டிச்சு இன்னும் போராட்டத்துல ஈடுபடல. இன்னும் யாரும் அறிவிப்பு இறங்கலன்னு வைங்க. இங்க என்னடா நடந்துட்டு இருக்கு? நீர்வளத்துறை அமைச்சர் தாவேக்காவுல யாரு? புஷி ஆனந்த். அவர் ஒரு மீட்டிங் போறாரு, ஒரு ஃபங்க்ஷன் போறாரு. அங்க பத்திரிகையாளரை பார்த்து கேக்குறாங்க, சார் இந்த மாதிரி மேகதாது அணை சம்பந்தப்பட்டு என்ன சார் உங்க கருத்து அப்படின்னு கேக்குறாங்க. அண்ணா 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 வரட்டுங்களா அண்ணா அண்ணா புச்சுக்கு 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 நான் வரேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டு இருக்காரு. அமைச்சர் தானா இல்ல அயோக்கிய பயலா? எனக்கு புரியல. சத்யராஜ் ஒரு படத்துல நைட்டு உட்காந்து மீன் குழம்ப திருடி தின்னுட்டு வடிவேல் கிட்ட மாட்டினதுக்கு அப்புறம், வடிவேல் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் புச்சுக்கு 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 கிளம்பி போவாரு. அந்த மாதிரி கேள்வி கேட்டா, பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டா ஓடி ஒளியக்கூடிய டேஷ்ரா நீங்கெல்லாம் டேஷ். ஆய்வுன்னு சொல்லி பள்ளிக்கூடம் உள்ள போய் உட்காந்துட்டு நீங்க ஆய்வு பண்ணி குழந்தைங்க கிட்ட போய் அசிங்கப்படுத்துங்களா குழந்தைங்கள? ஒரு அரை மணி நேரம் இன்டர்வியூ கொடுக்கறது உங்க எவனுக்காவது தைரியம் இருக்காடா? நான் சேலஞ்ச் பண்றேன்டா. உங்க அமைச்சர்ல இல்ல சட்டமன்ற உறுப்பினர்ல எவனாவது ஒருத்தன் வா, பொதுவான இடத்துல நம்ம ஒரு மீட்டிங்கை போடுவோம், ஒரு அரை மணி நேரம் இன்டர்வியூ வைப்போம். நான் கேட்கிற 20 கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்குமா? 20 கூட வேணாண்டா ராஜா. நான் கேட்கிற 10 கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்குமா? உங்ககிட்ட? என்னடா இயக்கத்தனம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? நீர்வளத்துறை அமைச்சர் யாரா? புஷி ஆனந்த். அப்ப அந்த மனுஷங்கிட்ட போய் தான் கேள்வி கேட்க முடியும் மேகதாது அணை சம்பந்தப்பட்டு. கேள்வி கேட்டா அண்ணா வரங்க புச்சுக்கு புச்சுக்குன்னா என்னடா இது கான்செப்ட்? ஏன்னா எவனுமே வாயை திறந்து பேச மாட்டீங்க அப்படின்னா என்னடா, என்ன கருமாந்திரத்துக்குடா நீங்க எல்லாம் வந்து ஆட்சியில உட்காந்துட்டு இருக்கிறீங்க? இதுல பெருமை மயிறு வேற. நான் வந்து 4 நாள் தான் பிரச்சாரத்துக்கு போனேன். ஆனா அடுத்து 20 வருஷத்துக்கு நம்ம முதல்வர் விஜய் தான் சிஎம். நொட்டுவாங்க தூக்கி 20 வருஷத்துக்கு. என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. இந்த சைடு திரும்பி பார்த்தோம்னா திருமாவர்கள். நான்லாம் மதிப்பு வச்சிருந்தேன். திமுக கூட்டணி கூட முட்டு கொடுத்தா கூட அவர்கிட்ட கொஞ்சமாவது கொள்கைன்னு கோட்பாடு ஏதோ ஒரு கர்மம் மாதிரி இருந்தது. ஆனா இப்ப அவரு ஒட்டு மொத்தமா சங்கியாவே மாறிட்டாரு. பார்ப்பன அடிமையா மாறிட்டாரு. லிட்டரலா திருமாவர்கள் பார்ப்பன அடிமையா மாறிட்டாரு. கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு அவர் தான் சொல்றாரு. பார்ப்பனர்கள் கொண்டு வந்ததுதான் சாதி அப்படின்னு அவரு சொல்றாரு. இந்த வர்ணாசிரம கோட்பாடு தான் இங்க தமிழர்களை பிரிச்சு வச்சிருக்குன்னு அண்ணன் திருமா தான் பேசுறாரு. இன்னைக்கு அதே அண்ணன் திருமா அவர்கள் ஒரு மேடையில நின்று பேசுறாரு. இந்த மாதிரி எனக்கு பிறந்த நாள்னு சொல்லி மத்திய உள்துறை அமைச்சர் எனக்கு கால் பண்ணாங்க. நான் வந்து பேசினேன், அமித்ஷா கிட்ட பேசினேன். அப்புறம் ரயில்வே மினிஸ்டர் எனக்கு கால் பண்ணாரு, தமிழ்ல பேசினாரு. அவர்கிட்டயும் நான் பேசினேன். ஆனா அவங்க விஷ் பண்ண டேட் வந்து தப்பு. என்னோட உண்மையான பிறந்தநாள் அப்படின்றது என்னுடைய ஜாதகத்தை எங்க ஊரு ஐயர் தான் எடுத்து பதிவு பண்ணாரு. சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் பார்த்து குறிப்பிட்ட அந்த நாள் தான் என்னுடைய பிறந்த நாள் அவர் குறிப்பிடுறாரு. அப்ப இது மட்டும் பிராமணர் கொண்டு வந்த வழிமுறை இல்லையா ஜாதகம் அப்படின்ற மேட்ரு? எனக்கு புரியல. சாதி ஒழிப்பு, சனாதன ஒழிப்புன்னு பேசுறீங்க. இன்னைக்கு யாரை எதிர்க்கணுமோ இன்னைக்கு அவங்கள நார்மலைஸ் பண்றீங்க, மக்கள்கிட்ட நார்மலைஸ் பண்றீங்க. இது எப்பேற்பட்ட பேராபத்து தெரியுமா? நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. என்னுடைய சர்டிபிகேட்ல என் பிறந்த நாள் வந்து 10/7/1962. அப்ப வந்து அப்படி எழுதிட்டாங்க. என் ஜாதகத்துல எனக்கு எழுதியிருந்த பிறந்த நாள் ஆகஸ்ட் 17 ஆவணி 1. ஜாதகம் எழுதுறவங்க தான் கரெக்டான தேதி குறிப்பாங்க. ஏன்னா அப்ப உள்ளூர்ல இருக்கிற ஐயருங்க வந்து கரெக்டா எந்த தேதியில பிறந்தோம், பிறந்த தேதி கரெக்டா ஆவணி மாசம் 1ஆம் தேதி சுபகிருது வருஷம் ஆவணி மாசம் 1ஆம் தேதி எழுதி வச்சிருக்கிறாங்க. அதனால நாம வந்து 10/7 கொண்டாடுறது இல்லை. பிறந்த நாள் கொண்டாடுறது முடிவான பிறகு
சர்டிபிகேட்ல இருக்கிற தேதியை மறந்தாச்சு. ஜாதகத்துப்படி எழுதின தேதி அதுதான் உண்மையான தேதி. பாஜகவை நார்மலைஸ் பண்றீங்க. ஏன்னா காங்கிரஸ் அப்படியே கரைச்சு விட்டுட்டோம்னா மத்தியில ஸ்ட்ராங்கா இருக்கிறது பாஜக தான். சோ பாஜக கூட நாடாளுமன்ற தேர்தல்ல நம்ம கூட்டணி வச்சுப்போம். கேட்டா இங்க கூட்டணி அப்படின்றது இங்க மக்களுக்கானது, கொள்கை வெவ்வேறுன்னு சொல்லி ஒரு உருட்டிப்போன்னு சொல்லி நீங்க திட்டமிட்டு பிளான் பண்றீங்க. திட்டமிட்டு பண்றீங்க. சனாதன ஒழிப்புன்னு பேசின வாயி இன்னைக்கு ஜாதகத்தை ஏத்துக்கிற அளவுக்கு வந்து நிக்குது அப்படின்னா அண்ணன் முழுமையான சங்கியாக மாறிவிட்டார்னு அர்த்தம். அண்ணன் முழுமையான சங்கியா மாறிட்டாருன்னு அர்த்தம். பார் முழுமையாக சந்திரமுகியா மாறிய உன் மனைவி கங்காவை பார் அப்படின்ற மாதிரி, பார் முழுமையாக சங்கியா மாறிய நம்ம அண்ணன் திருமாவர்களை பார் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. எதுக்குன்னு? எதுக்கு? அதிகாரம், அதிகார பசி. நம்மளை நம்பி வந்த மக்கள் நம்ம எப்படி வேணா டியூன் பண்ணிக்கலாம், அவனை எப்படி வேணா ஏமாத்தலாம், நம்ம என்ன சொன்னாலும் கேட்பான் அப்படின்ற திமிரு, அதிகார போதை. வேற எதுவும் இல்ல, வேற எதுவும் இல்ல. உங்களுக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா கால் பண்ணி பேசுனது தப்பு இல்ல, ரயில்வே துறை அமைச்சர் உங்களுக்கு கால் பண்ணி பேசுனது தப்பு இல்ல. ஆனா நீங்க உங்க பிறந்த நாள உங்க ஊர் ஐயர் எழுதி கொடுத்த அந்த சாஸ்திரம் சம்பிரதாயத்தின்படிதான் நீங்க வந்து கொண்டாடுறீங்க அப்படின்னா நீங்க முழுமையான சங்கியா மாறிட்டீங்கன்னு அர்த்தம். சனாதானத்தை நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். பாஜகவை தமிழ்நாட்டுல கொண்டு வரலாம் அப்படின்னு நீங்க பிளான் போட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். எந்த மக்கள் கடுமையான எதிர்ப்புல பாஜக எதிர்ப்புல நிக்கிறாங்களோ இன்னைக்கு அந்த மக்கள் மத்தியில நீங்க பாஜகவை நார்மலைஸ் பண்ணி, சனாதானத்தை நார்மலைஸ் பண்ணி, ஜாதகத்தை நார்மலைஸ் பண்ணி, பிராமணியத்துவத்தை நார்மலைஸ் பண்ணி நீங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். திருமாவர்கள் சனாதன அடிமையா மாறிட்டாருன்னு அர்த்தம். பார்த்து பிரமித்த நபர் திருமாவர்கள். இன்னைக்கு அவரே வந்து சனாதானத்துக்கு அடிமையா மாறிட்டாருன்னா நாளைக்கு விஜய் எல்லாம் பெரிய இதெல்லாம் இல்ல. விஜய் கிட்ட எல்லாம் பெரிய கொள்கை கோட்பாடுலாம் கிடையாது. அவர்லாம் வரண்டாய ஜாமி டுருன்னு போய் படுத்தாலும் படுத்துருவாரு. அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் சந்தர்ப்பவாதி. ஆனா திருமாவர்கள் நான் கொள்கைவாதின்னு நினைச்சேன். ஆனா இப்படி இப்படி கொலை பண்ற அளவுக்கு போவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இதுவும் லிட்டரலா கொலை தான். உங்களை நம்பி வந்த மக்களை, அவங்களுடைய கொள்கைய, அவங்களோட நம்பிக்கைய நீங்க கொலை பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. மக்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் இப்பயும் சொல்றேன். கர்நாடகால காங்கிரஸ் ஆட்சியில இருக்கு. தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சி நபர்களுக்கு, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பதவியை கொடுத்து வச்சிருக்கிறாங்க இந்த தாவேக அரசாங்கம். கர்நாடகா அரசாங்கம் நாங்க நீர் தர முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க. ஏன்னா எங்களுக்கு பஞ்சம் இருக்கு, நாங்க தர முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு பண்றாங்க. தரணும்னு சொல்லி எந்த ஒரு ஆணையமும் எங்களுக்கு உத்தரவு போடலைன்னு அவங்க தைரியமா பதிவு பண்றாங்க. அதை எதிர்த்து உதயநிதி பதில் கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு இணங்கி போய் கர்நாடகால இருந்து பதில் வருது. ஆனா இது சம்பந்தப்பட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வாயே திறக்கல. ஆளுங்கட்சி செய்ய வேண்டிய வேலையை இன்னைக்கு எதிர்கட்சி உட்காந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா விஜய் பழி தூக்கி ஏமால போறாங்கன்னு ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறாரு. நொய்யின்னு வாய் இருக்குன்னு என்ன வேணாலும் பேச வேண்டியது. செயல்ல ஒரு மண்ணும் கிடையாது, ஒரு டேஷும் கிடையாது செயல்பாடுல. எங்க அறிவிங்க பாப்போம். கர்நாடகா காங்கிரஸ் அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு நீர் கொடுக்கல அப்படின்னா இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய காங்கிரஸ் அமைச்சர்களை அமைச்சர் அவையில இருந்து நாங்க நீக்குவோன்னு பில்லு இருந்தா, திராணி இருந்தா எங்க ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க பாப்போம். சொல்லுங்க. பண்ண மாட்டீங்க. ஏன் தெரியுமா விஜய் இப்ப இவ்வளவு அமைதியா இருக்காரு இந்த மேகதாது விஷயத்துல? இன்னும் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல. கடைசி திரைப்படம் அது ரிலீஸ் ஆகணும். கர்நாடகால தான் இவங்க ப்ரொடியூசர் வந்து கர்நாடகா சம்பந்தப்பட்டவர். அங்க படம் ஓடணும்னா விஜய் இங்க வாயை மூடணும். அந்த தைரியத்துல தான் அங்க உட்காந்துக்கிட்டு அவனுங்க அவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்கிறானுங்க. இங்க இவனுங்க இப்படி பயந்தாங்கோழித்தனமா இவனுங்க பயந்து போய் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம நவதாரங்களையும் சாத்திக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறானுங்க. வேற எந்த கான்செப்டும் இல்லை. இதுதான் மேட்ரு. மக்கள் புரிஞ்சுக்கோங்க. அயோக்கியர்களை, திருடர்களை நம்ம உட்கார வச்சிருந்தா கூட அவங்க தப்பு செய்யறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சா கூட அவங்களை தூக்கி உள்ள போட முடியும். செந்தில் பாலாஜி மாதிரி தூக்கி உள்ள வைக்க முடியும். ஆனா நிர்வாகம்னே என்னன்னு தெரியாம கண்மூடித்தனமா கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கைகூலியா வேலை பார்க்கக்கூடிய இது மாதிரியான அடிமைகளை நம்ம திருத்தவே முடியாது. என்னோட இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி.